लगातार मैं फास्टिंग प्रेयर से एक बात के ऊपर जोर देते हुए आपके सामने संदेश को लाने के लिए कोशिश करता हूं. நான் தொடர்ச்சியாக உபவாச கூடுகையிலிருந்து ஒரு காரியத்தின் மேலே அழுத்தம் கொடுத்தவனாக பிரசங்கங்களை செய்து வந்தவனாக காணப்பட்டேன். फास्टिंग प्रेयर में मैंने इस बात को आपके सामने लाने के लिए कोशिश किया, इस साल भर में किस प्रकार की आत्माएं हमारा देश में और देशों में कार्य करेगी. நான் உபவாச கூடுகையிலே இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து நான் விளக்கினேன், பேசினேன். நம்முடைய தேசத்திலும் அல்லது தேசங்கள் முழுவதும் எப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்ய போகின்றன என்பதை குறித்து. उन कठिन समय के बीच में हमारे जीवन में परमेश्वर ने हमें विश्वास को दिया है जिससे हम विजय प्राप्त कर सकते हैं. அந்த கடின நேரங்களிலே தேவன் நமக்கு கொடுத்த விசுவாசத்தின் மூலமாக நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். इसलिए विश्वास के आधार पर और जय पाने वाले विश्वास के आधार पर मैंने संदेशों को आपके सामने लाया था. ஆகையினாலே ஜெயம் கொள்ள வைக்கிற அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நான் பிரசங்கங்களை செய்ய முயற்சி எடுத்தேன். और वॉच नाइट सर्विस में भी अर्थात पहला तारीख सवेरे भी मैंने विश्वास के ऊपर ही ज्यादा जोर दिया. அப்படியே வாட்ச் நைட் சர்வீஸ் முதலாம் தேதி அந்த விடியற் காலத்திலேயே நடுராத்திரியிலே உங்களுக்கு இப்படிப்பட்ட செய்தியை நான் கொடுத்து வந்தேன். और हम जिस पर विश्वास करते हैं उसको पहचानते करके मैंने आपके सामने लाया. நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம் என்ற அந்த காரியத்தை குறித்து நான் உங்களிடத்திலே பேசினேன். उसी में मैं थोड़ा सा आज आपको आगे भी ले जाने के लिए चाहता हूं. அதிலே இன்னும் கொஞ்சமாய் உங்களை முன்னேற்றத்துக்கு எடுத்து செல்ல விரும்புகிறேன். हमारा विश्वास हमारे लिए एक हथियार के रूप में दिया हुआ है. நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் நமக்கு ஒரு ஆயுதத்தை போன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. जीवित परमेश्वर के ऊपर भरोसा रखने की बातों को प्रभु ने हमारे अंदर शुरू किया जब यीशु मसीह के ओर फिरे थे. நாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்த பொழுது, அது இயேசு கிறிஸ்துவை நோக்கின பொழுது, அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி இருக்கிறதான விசுவாசத்தை நாம் ஆரம்பித்தோம். मैंने इस बात को आपके सामने लाने के लिए कोशिश किया, विश्वास को शुरू करने वाला भी वही है, अंत करने वाला भी वही है. நான் ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக விளக்க முயற்சி எடுத்தேன். விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவரே. हमारा उद्धार के लिए भी हम बिल्कुल परमेश्वर के ऊपर निर्भर है, अपनी क्रिया के ऊपर निर्भर नहीं. நம்முடைய ரட்சிப்புக்கு அடுத்த விஷயத்திலேயும் நாம் அவர் மேலேயே முழுவதும் சார்ந்திருக்கிறோம் அல்லது சார்ந்திருக்க வேண்டும், நம்முடைய கிரியைகளை அல்ல. अपने परमेश्वर जो कुछ उसका पुत्र यीशु मसीह के द्वारा मेरे लिए आपके लिए कर रखा है उस पर हम भरोसा रखने से हमारा उद्धार पाप से होता है. நம்முடைய தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே, அதிலே விசுவாசம் வைப்பதனாலே நமக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகிறது. उस अनुग्रह को हमने प्राप्त किया, அந்த கிருபையை நாம் பெற்றோம். लेकिन वहां अंत नहीं होता है. वो विश्वास जो है, विश्वास के द्वारा हम आगे बढ़ने के लिए परमेश्वर सहायता करता है. ஆனால் விசுவாசம் அங்கேயே முடிந்து போகாமல் அந்த விசுவாசத்தினாலே முன்னேறி செல்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். एक बात को भूलिए मत, ஒரு காரியத்தை மறந்து போக வேண்டாம். मेरे साथ खोलिए गई एफिसियों की 36 अध्याय. என்னோடு கூட திருவுங்கள் எபேசியர் 6வது அதிகாரம். इस वचन को हम जानते हैं लेकिन तो भी देखेंगे. இந்த वचनத்தை அறிந்திருந்தாலும் நாம் பார்க்கலாமா? वहां पर 16वां पद को हम देखेंगे. அங்கே 16ஆம் வசனத்தை பார்க்கலாம். एफिसियों की पत्री उसका 6 अध्याय का 16 पद. எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரத்தின் 16வது வசனம். वहां पर यूं लिखा है, அங்கே இப்படியாக எழுதி இருக்கிறது, वो हथियारों के भिन्न साधनों के बारे में बतलाने के बाद அங்கே சர்வாயுத வர்க்கத்தினுடைய பலவிதமான ஆயுதங்களை சொன்ன பின்பதாக उन सब के साथ विश्वास की ढाल लेकर स्थिर रहो जिससे तुम उस दुष्टों के सब जलते हुए तीरों को बुझा सको. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कई तीर को शत्रु शैतान आपको खत्म करने के लिए, आपके आत्मिक जीवन को नाश करने के लिए विदा करते रहता है. அந்த பொல்லாங்கன் இருக்கிறானே, अनेक விதமான அம்புகளை உங்களுடைய ஆவியை தொய்ந்து போக பண்ணும்படியாய் அல்லது உங்களை தோற்கடிக்கும்படியாய் நீங்கள் வீழ்ச்சி அடையும்படியாய் எய்து கொண்டே இருக்கிறான். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை. बाइबल इसलिए हमें चिताती है कि शत्रु के नाना दुष्ट के सब प्रकार के
जलते हुए तीरों को बुझाने के लिए विश्वास एक ढाल के रूप में दिया गया है। வேதம் தெளிவாய் சொல்கிறது, பொல்லாங்கன் அல்லது அந்த எதிரியானவன் எய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கிரியை செய்கிறது. प्रभु हमसे बातचीत करने पाए। தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. कभी कभी हम दूसरों के विश्वास के ऊपर निर्भर हो जाते हैं। சில நேரங்களிலே நாம் மற்றவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தின் மேலே நம்பிக்கை வைத்து சார்ந்து கொள்கிறோம். और गोलियत दाऊद से लड़ने के लिए जब आया था, கோலியாத் என்பவன் தாவீதோடு கூட சண்டையிட வந்தபோது वो डाल को ढोने के लिए एक आदमी का रखा, அவன் बाले को ढोने के लिए दो आदमी का रखा था। அவன் தன்னுடைய ஈட்டியையோ அல்லது கேடகத்தையோ சுமந்து வரும்படியாக ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை வைத்திருந்தான். जरूर जिलम पहना था, உண்மையிலேயே அவன் ஒரு கவசம் போட்டிருந்தான். टोपी पहना था, அவன் ஒரு தலையிலே ஒரு தலை சீரா வைத்திருந்தான். जबरदस्त जूते पहने था, வலுவான கடினமான அவன் கால் அணியை போட்டிருந்தான். ऐसे ही वो राक्षस भी था, बलवान था, அவனை பார்க்கும் பொழுதே உடம்பு ராட்சசமான பலவானமான உடம்பு. और लंबा चौड़ा आदमी था। அவன் உயரம் வாட்ட சாட்டமுமான மனிதனாய் இருந்தவன். देखने से लोग डर जाते थे, பார்த்தாலே ஜனம் பயந்து போம். और लेकिन एक बहुत बड़ा हथियार नवीन हथियारों से डांपा हुआ है। அவன் பயங்கரமான நவீன ஆதி ஆயுதங்களால சூழப்பட்டிருந்தான். लेकिन ढाल को ढोने के लिए एक आदमी का रखा, अर्थात जब दाऊद ने पत्थर फेंका उसको रोकने की ताकत इसके पास नहीं रहा। ஆனால் அந்த கேடகத்தை பிடிக்க ஒரு மனிதனை தாங்கும்படியாய் வைத்திருந்தான். ஆகையினாலே அந்த தாவீது என்பவன் தன்னுடைய கல்லை எடுத்து எறியும் பொழுது அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, மறைக்க முடியவில்லை. जो डाल रखा था वो आदमी को तो मालूम नहीं है पत्थर कहां पर आएगा। ஏனென்றால் கேடகம் பிடித்திருந்த அந்த மனிதனுக்கு தெரியாதே கல் எந்த வழியாய் வருகிறது. अगर हमारे हाथ में डाल जो विश्वास रहेगा, तब हम सारी योजनाएं जो शत्रु हमारे ओर विदा करता उसको रोकने की ताकत रखेंगे। ஆனா நம்முடைய கரத்திலே கேடகமாகி அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது சத்ரு எந்த திசையிலிருந்து அம்புகளை எய்தாலும் நாம் அதை தடுத்து மறுப்பதற்கான சக்தி பெற்றிருக்கிறோம். अन्य लोगों के विश्वास पर निर्भर मत हो जाइए। ஆகையினாலே மற்றவர்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தின் மேலே சார்ந்து கொள்ள வேண்டாம். हम अपने विश्वास को इस्तेमाल करने का दरकार आज आपके लिए मेरे लिए है। இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்த அல்லது அதை தாங்கி பிடிக்க உங்களுக்கும் எனக்கும் அவசியம் வந்திருக்கிறது. न केवल विश्वास हमारा उद्धार के लिए साधन बना है, விசுவாசம் என்பது நம்முடைய ரட்சிப்புக்கு அது ஒரு சாதனமாய் அல்லது ஆயுதமாய் இருப்பது மாத்திரமல்ல, हमारे आवश्यकताओं के लिए भी, सारे प्रकार की आवश्यकताओं के लिए भी विश्वास को परमेश्वर हमारे हाथ में सौंपा। நம்முடைய எல்லா விதமான தேவைகளுக்காகவும் அந்த விசுவாசத்தையே தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். प्रभु उसको इस्तेमाल करने के लिए आपको और हमको ताकत देने पाए। தேவன் அதை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கும் எனக்கும் பலத்தை தருவாராக. जब विश्वास हमारे अंदर इस प्रकार का कार्य करता है, இந்த விசுவாசம் நமக்குள்ளே இப்படிப்பட்ட கிரியை செய்கிற வேளையிலே शत्रु इसके विरोध में ही लड़ रहा है। சத்ருவானவன் இதற்கு விரோதமாகவே போரிடுகிறான். अपने लोगों के द्वारा भी लड़ रहा है, अन्य लोगों के द्वारा भी लड़ रहा है। சொந்த ஜனங்களினாலையும் அவன் போரிடுகிறான், பிற அந்நிய ஜனங்களை வைத்தும் அதற்கு நேராய் போரிடுகிறான். इसलिए यूदा अपने पत्री में लिखा है, ஆகையினாலே யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறான். वहां पर तीसरा पद को पढ़िएगा। அங்கே 3வது வசனத்தை வாசிக்கலாம். एक ही अध्याय है यूदा का, एक ही अध्याय जो प्रकाशित वाक्य के पहले है, वो तीसरा पद को पढ़िएगा। இந்த யூதா புத்தகத்திலே ஒரே ஒரு அதிகாரம் தான் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னே இருக்கிற அந்த ஒரு புத்தகம், அதிலே 3வது வசனத்தை வாசிக்கலாம். वहां पर यूं लिखा है, அங்கே இப்படி எழுதி இருக்கிறது, हे प्रियो, जब मैं तुम्हें उस उद्धार के विषय में लिखने में अत्यंत परिश्रम से प्रयत्न कर रहा था, जिसमें हम सब सहभागी है, तो मैंने तुम्हें ये समझना आवश्यक जाना कि उस विश्वास के लिए पूरे यत्न करो जो पवित्र लोगों को एक ही बार सौंपा गया था। பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. उस विश्वास को खत्म करने के लिए
आपके जीवन से निकालने के लिए शत्रु लड़ रहा है। அந்த விசுவாசத்தை தொலைத்து போட, அழித்து போட, உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட சத்துரு போரிடுகிறான். इसलिए आपको उस विश्वास के लिए भी लड़ने का यहाँ एक पुकार है। ஆகையினால நீங்களும் அந்த விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ள போரிட வேண்டும் என்று சொல்லி இங்கே ஒரு அழைப்பு விடுவிக்கப்படுகிறது. इसलिए पौलुस ने भी अपने जीवन में ये लिखा था। ஆகையினாலே பவுலும் தன்னுடைய காரியத்தில் இப்படியாக எழுதுகிறான். दूसरा तीमुथियुस उसका 4 अध्याय 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்திலே 7वां पद में यो लिखा है। 7வது வசனத்திலே இப்படியாக அவன் எழுதுகிறான். दूसरा तीमुथियुस 4 अध्याय का 7वां पद में 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே वो खुद कहता मैं अच्छी कुश्ती लड़ चुका हूं, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், मैंने अपनी दौड़ पूरी कर ली हूं, நான் என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், मैंने विश्वास की रखवाला की है। நான் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். प्यारों थोड़ा सा समझ के साथ इसको देखिएगा। பிரியமானவரே புரிந்து கொள்ளுதலோடு கூட இதை பாருங்கள். कुश्ती के समान लड़के किसको बचाने का दरकार पड़ गया है? மல் யுத்தத்தை போல போராடி எதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியதாயிற்று? अपने जिंदगी में संघर्ष करके किसको बचाना पड़ा है? தன்னுடைய வாழ்க்கையிலே போராடி போராடி எதை பாதுகாக்க வேண்டுமாம்? विश्वास को रक्षा करने की आवश्यकता पड़ा। விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும். अगर विश्वास नहीं है हम दौड़ को पूरा नहीं कर पाएंगे। விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஓட்டத்தை நிறைவேற்ற முடியாது. आपके जीवन में हमारे जीवन में विश्वास की परीक्षाएं बार बार भिन्न भिन्न रूप में होता है। உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினுடைய சோதனை பல பல விதங்களிலே பல நாட்களாய் வந்துவிடும். फिर मैं कहने के लिए चाहता हूं, திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். इब्राहिम के विश्वास को परखने के लिए प्रभु ने एक परीक्षा रखा था। ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பரிசோதிக்க தேவன் ஒரு பரிசோதனையை வைத்திருந்தார். इसलिए उत्पत्ति का 22वां अध्याय का पहला पद में ये लिखा है। ஆகையினாலே ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது. उत्पत्ति उसका 22 अध्याय का पहला पद इस प्रकार शुरू होता है। ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. इन सारी बातों के पश्चात இந்த காரியங்கள் நடந்த பின்பு कई बातें हुई हैं, अनेक காரியங்கள் முடிந்து விட்டன. परमेश्वर ने उसको परीक्षा की। தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ध्यान से सुनिएगा, நன்றாய் கவனியுங்கள். उसका विश्वास कहां तक बढ़ा है करके आपको और हमको मालूम होना चाहिए। அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் எதுவரைக்கும் பெருகி இருந்தது என்பதை நீங்களும் நானும் அறிய வேண்டும். जब 75 उम्र में वो कानान में पहुंचा था, 75வது வயதிலே அவன் கானானுக்கு போய் சேர்ந்தபோது परमेश्वर को पहचानने के लिए उसने तंबू को बनाया, वेदी को बनाया, इन सारी बातों को बनाते जा रहा था, लेकिन विश्वास उसमें संपूर्ण तौर से नहीं पाया जाता। அவன் தேவனை அறிந்தவனாக கூடாரங்களையும் அவன் பலியும் செலுத்திக் கொண்டே போய்க் கொண்டிருந்தான். ஆனால் விசுவாசம் சம்பூர்ணமாய் அவனுக்குள்ளே வரவில்லை. इसलिए जब अकाल आया मिस्र देश में भाग गया। ஆகையினாலே பஞ்சம் ஒன்று வந்தபோது அவன் ஓடி போனான் எகிப்திற்கு. अपने को बचाने के लिए उसको पत्नी के बहन करके बतलाना पड़ा, தன்னை காத்துக் கொள்வதற்காக மனைவியை சகோதரி என்று சொல்ல வேண்டியதாயிற்று. और आगे भी उसका विश्वास धीरे 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 बलवंत होते गया। தொடர்ந்து பார்த்தால் அவனுடைய விசுவாசம் மெதுமெதுவாய் பலனோடு கூட மேலோங்கி போயிற்று. उसका शरीर का ताकत बिल्कुल खत्म हुआ था। परमेश्वर ने कहा तुम्हें मैं एक बेटा देने पर हूं। அவனுடைய சரீரனுடைய பலன் முழுவதும் அற்று போன நிலைமையிலே தேவன் சொன்ன பொழுது உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன். उस प्रकार एक बेटा को भी दिया। அப்படி ஒரு குமாரனையும் தேவன் கொடுத்தார். भी बेटा बढ़ रहा है, அந்த குமாரன் வளர்ந்து கொண்டிருந்தான். जवान हो गया है, அவன் வாலிபனானான். अभी परख रहा है। இப்பொழுது சோதிக்கிறார். क्या परख रहा है? என்ன சோதிக்கிறார்? क्या विश्वास में ये परिपूर्णता में पहुंच रहा है? இவன் விசுவாசத்திலே பரிபூரணத்திலே மாறிவிட்டானா? एक ऐसा बड़ा परीक्षा उसके सामने आई। அப்படிப்பட்ட ஒரு பெரும் சோதனை அவனுக்கு முன்பே வந்தது. किस प्रकार की परीक्षा है? எப்படிப்பட்ட சோதனை அது? अपने बेटा को ले जाके उसको होम बलि चढ़ाओ। தன்னுடைய குமாரனை எடுத்து சென்று அவனை சர்வாங்க தகன பலியாயிட வேண்டும். इसका आप और हम अच्छी तरह से जानते हैं, இதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். लेकिन बिना कोई
प्रश्न इब्राहिम अपना बेटा को लेके जा रहा है। ஆனால் எந்த கேள்வியுமே கேட்காமல் ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை அழைத்து கொண்டு போகிறான். जैसा मैं आपसे हमेशा कहता हूं, எப்படி நான் உங்களிடத்தில் எப்பொழுதுமே சொல்லி வருகிறேனோ, मेरे ख्याल से उस समय इब्राहिम 38 वर्ष का था। என்னுடைய எண்ணத்தின்படி அந்த நேரத்திலே என்னுடைய எண்ணத்தின்படி என்னுடைய எண்ணத்தின்படி ஈசாக்குக்கு வயது 38 அந்த நாட்களிலே. इसका मतलब बिल्कुल बिल्कुल जवान है। பார்த்தோம் என்று சொன்னால் முழுவதும் வாலிப பருவத்தில் இருக்கிற அந்த ஈசாக்கு जरूर शादी नहीं हुई ही, உண்மையிலேயே திருமணமாகவில்லை. 38 साल के जवान को ले जाके वेदी पर बैठा लेटवा के उसको काटने के लिए छुरी उठाना आसान नहीं है। 38 வயது நிரம்பிய ஒரு மனிதன், வாலிபன், அவனை எடுத்து படுக்க வைத்து கத்தியை உயர்த்தி வெட்டுவது என்ன ஒரு கடினமான காரியம். वहां तक इब्राहिम पहुंच गया, ஆனால் அங்கே வரைக்கும் ஆபிரகாம் போய் சேர்ந்தான். बेटा भी साथ दिया है மகனும் ஒத்துழைக்கிறான் और बाप भी पूरा पूरा तैयार है। தகப்பனும் முழு ஆயத்தத்தோடு. बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது इब्रानियों की 11वां अध्याय में, எபிரெயர் 11வது அதிகாரத்திலே, उसने विश्वास किया था அவன் விசுவாசித்தான் कि उसको वो जिला सकता है। அவனை உயிரோடு எழுப்ப தேவன் வல்லவர் என்று சொல்லி 19वां पद में पढ़ते हैं, पढ़ने के लिए समय नहीं है, வாசிக்க நேரமில்லை. 19வது வசனத்திலே வாசிக்கிறோம். 11 अध्याय के 19 में उसको मैं फिर पालूंगा करके उसने विश्वास किया था। அங்கே 11வது அதிகாரம் 19வது வசனத்திலே அவனை திரும்ப பெற்றுக்கொள்வேன் என்று அவன் விசுவாசித்தானா. होम बलि करके चढ़ाने के बाद भी राख से मैं फिर जिंदा पाऊंगा। நான் சர்வாங்க தகன பலி இட்டாலும் கூட அவனை திரும்ப நான் உயிரோடு பெறுவேன். इसलिए हमारा विश्वास आखिरी तक परखे जाने के जगह पर रहता है। ஆகையினாலே நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கடைசி வரைக்கும் சோதிக்கப்படக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட இடத்திலே உண்டு. परमेश्वर उसको मजबूत करने के लिए परीक्षा करता है। தேவன் அதை வலுப்படுத்துவதற்காக சோதிக்கிறார். शत्रु आपके विश्वास को नष्ट करने के लिए उसके अटैक करता है। சத்ரு அந்த விசுவாசத்தை அழிக்க அதன் மேலே தாக்கத்தை உண்டு பண்ணுகிறான். एक दो बात को मैं आपके सामने पहले बतलाऊंगा, ஒன்று ரெண்டு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக முதலாவது நான் சொல்லி விடுகிறேன். लेकिन हमारे प्रतिदिन के जीवन में विश्वास को काम में लाने के लिए हमें बाइबल उत्साहित करती है। ஒவ்வொரு நாளும், அதாவது அன்றாட வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்தை பழக்குவிக்க வேதம் நமக்கு உதவி செய்கிறது. उससे आपको मालूम हो जाएगा அதனாலே நீங்கள் அறிவீர்கள் आपका विश्वास कितना तगड़ा होता है। உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு வலுப்பெற்றிருக்கிறது என்று. मैं उस गहराई में जाने के पहले एक कुआं, एक पुरानी घटना को मैं आपके सामने रखने के लिए चाहता हूं। நான் இந்த ஆழத்தில் போவதற்கு முன்பதாக முதலாவது நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். जरूर कई साल हो चुका है, இது अनेक ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். लेकिन थोड़ा मन में उस तस्वीर को लाइए ताकि विश्वास किस प्रकार काम में लाते हैं करके समझने के लिए. ஆனா சம்பவத்தை கொஞ்சம் அந்த காட்சியை முன்னே கொண்டு வந்தால் விசுவாசத்தை எப்படி நாம் பழக்குவிக்கலாம் என்று சொல்லி அறியலாம். एक वक्त में 35 सेवकों को लेके मुझे और रूपा को चेन्नई जाने का अवसर मिला. ஒரு காலகட்டத்திலே 35 ஊழியர்களை எடுத்துக்கொண்டு அல்லது கூட்டிக் கொண்டு எனக்கும் ரூபாக்காவுக்கும் சென்னை போவதற்கான ஒரு காலகட்டம். वहां एक विशेष सेमिनार रहा, அங்கே ஒரு விசேஷித்த செமினார் இருந்தது. वो सेमिनार का नाम है फेथ सेमिनार. அந்த செமினாருடைய பெயரே ஃபெய்த் செமினார். वहां विश्वास के लिए तैयारी करने के लिए शिक्षा दी जाएगी करके बताया गया है. அங்கே விசுவாசத்தை பழக்குவிக்க பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு செமினார். हमारा सेवकाई में बहुत लोग नए नए थे. நம்முடைய ஊழியத்திலே அந்த நேரத்திலே अनेகர் புதியதவர்களாக இருந்தார்கள். मैं भी चाहता था हमारा लोगों का विश्वास मजबूत हो ताकि वो अपना सेवकाई में अपना प्रतिदिन के जीवन में इस्तेमाल करें. நான் விரும்பினேன் அந்த ஊழியர்கள் அவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே பழக்குவிக்கப்பட்டால் ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக பயன்படுவார்கள். कई बातों में मैंने अपने जीवन में विश्वास को काम में लाया था. अनेक காரியங்களிலே நான் என்னுடைய விசுவாசத்தை நான் பழக்கத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். और इसको उनके जीवन में उतारने के लिए अन्य लोगों के द्वारा भी वे संदेश को सुने करके हम लोग ने प्रयत्न किया. तो நாங்கள் முயற்சி எடுத்தோம் இந்த விசுவாச பழக்கத்தை அல்லது பயிற்சியை அந்த ஊழியக்காரர்களும் கடைபிடிக்கணும்னு சொல்லி பிற ஊழியக்காரருடைய பிரசங்கத்தினாலே இவர்கள் ஊக்குவிக்கப்படட்டும். फेथ सेमिनार के लिए 35 लोगों के लिए टिकट बुक किया गया है. ஃபெய்த் செமினாருக்காக 35 பேருக்கு டிக்கெட் புக் ஆயிடுச்சு. उन दिनों में गंगा कावेरी करके वाराणसी से ही चेन्नई के लिए गाड़ी थी. அந்த நாட்களிலே கங்கா காவேரி என்று சொல்லி வாரணாசியில இருந்து தான் சென்னைக்கு வண்டி போனது. और उन दिनों में हम लोगों के पास बिल्कुल पैसा की इतनी कमियां थी,
कह नहीं सकते हैं। நீங்க சொல்லவே முடியாது. அந்த காலத்துல இருந்த பண பற்றாக்குறையோ பண குறைச்சலோ அவ்வளவு பண தேவையா இருந்தோம் அந்த நாட்களிலே. टिकट तो बुक किया गया है, எப்படியோ டிக்கெட் புக் பண்ணியாச்சு. लेकिन गाड़ी में खाने के लिए भी पैसा नहीं रहा। ஆனா வண்டியில சாப்பிடுவதற்கு கையில காசு இல்ல. लेकिन खाना वाना तो तैयार करने के लिए चावल वगैरह रहा। ஆனா சாப்பாடு ஆயத்தப்படுத்துறதுக்கு அரிசில பருப்புலாம் இருந்தது. इसके बीच में இதுக்கு மத்தியில यहाँ एक मिशनरी थी, ऑलिव जार्विस करके। ஆலிவ் ஜார்விஸ் என்று சொல்லி ஒரு மிஷனரி சகோதரிங்க இருந்தாங்க. वो रिटायर होके इंग्लैंड लौट रही थी। அவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகி இங்கிலாந்துக்கு திரும்பி போய் கொண்டிருந்தாங்க. उन्होंने कहा जबा, वे मुझे बुलाते थे जबा करके, जबा ये काम करना है कि हमें वहाँ दिल्ली में आके उड़ान भरने के लिए मदद करना। அவங்க என்னைய ஜபான்னு சொல்லுவாங்க. ஜபா எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும், டெல்லியில போய் நான் விமானம் பிடிக்கணும், அந்த விமானத்துல போய் பிடிப்பதற்காக நீ கொஞ்சம் உதவி செய்யணும் எனக்கு. क्योंकि मैं यहाँ से खाली करके जा रही हूँ, ஏன்னா நான் இங்க இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒரேடியா போறேன். बहुत सा सामान है, நிறைய சாமான்லாம் என்கிட்ட இருக்குதுங்க. मुझे मदद का दरकार है। எனக்கு உதவி ஒரு ஆள் வேணும். मैंने कहा हाँ। சரி நான் சொல்லியாச்சு. तो मैंने रूपा से कहा நான் ரூபா காட்ட சொன்னேன், तुम लोगों को लेके चेन्नई पहुंचना நீ எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு சென்னை போயிரு. और 35 लोगों के लिए 2 दिन पूरा खाने के लिए चावल को तैयार करके बना देना। 35 பேருக்கு 2 நாட்கள் செமினார், அங்கே நல்ல சாப்பாடுலாம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீ எல்லாம் ஆயத்தப்படுத்தணும். पूड़ी बना दिया गया है और लेमन राइस बना दिया गया। அங்கே பூரி உருவாக்கப்பட்டு இருக்கிறது, லெமன் ரைஸும் அங்கே செய்யப்பட்டாயிடுச்சு போறதுக்கு. रास्ता में निपट देंगे। அது வழியில அதெல்லாம் காலி ஆயிரும் तो போறதுக்காக. रूपा मुझसे पूछने लगी, அப்ப ரூபாக்க கேட்டாங்க, ठीक है रास्ता के लिए टिकट है, சரி போறதுக்கு டிக்கெட் கையில இருக்கு, रास्ता के लिए भोजन है, சாப்பாடு பொட்டணங்கள் எல்லாம் கையில இருக்குது. हमारा भाई लोग चेन्नई के लिए नए हैं, நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் சென்னைக்கு புதுசு. कुछ लोग तो यहाँ ना उत्तर के हैं, சிலர் நார்த் இந்தியன்ஸ் வட இந்தியர்கள். वे पहले बार चेन्नई देख रहे அவங்க हैं। முதலாவது முறை சென்னைக்குள் பிரவேசிக்கிறார்கள். जरूर मीटिंग 3 दिन के लिए है, உண்மையிலேயே கூட்டம் 3 நாளைக்கு. और आने जाने के लिए बस में, जो टाउन बस में भाड़ा चाहिए, போவி அங்கேயும் இங்கேயும் போறதுக்கு டவுன் பஸ்ல டிக்கெட் வாங்கணும், அதுக்கு காசு வேணும். और कहीं चाय पीने के लिए मन करता है, चाय पियेंगे। சரி எங்கேயாவது போய் டீ குடிக்கணும்னு சொன்னா டீ குடிக்க வேண்டியிருக்கும். अरे कि तो बिस्कुट तो खाएंगे तो चाय पी के साथ। சரி டீ குடிச்சோன்னு சொன்னா பிஸ்கட் ஒண்ணு கடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வேலை இருக்கு. उनके हाथ में कुछ पैसा होना चाहिए ना। என்ன அக்கா கையில கொஞ்சம் பணம் தேவைதானே? उन लोगों के हाथ में अपना சரி அவங்க கையில அவங்க செலவழிக்கிறதுக்கு அவங்க கையில கொஞ்சம் கொஞ்சம் பணம் தேவைதானே? उसको हम लोग क्या करेंगे करके पूछ रही थी। அக்கா கேட்டாங்க, இப்போ அந்த தேவைக்கு நாம என்ன செய்யலாம்? मैंने कहा मैं दिल्ली होके आऊंगा, मैं आके दे दूंगा। நான் சொன்னேன் நான் டெல்லிக்கு போயிட்டு அங்க இருந்து வரும்பொழுது அங்கே வந்து கொடுத்துருவேன். कहां से देंगे मुझे मालूम नहीं, लेकिन मैं विश्वास से परमेश्वर के ऊपर भरोसा रखते हुए प्रभु यहोवा ईरे करके जानने की वजह से वहां आके मैं दे दूंगा, 50-50 रुपया दे दूंगा। எனக்கு தெரியாது எப்படி பணம் வரும் எங்க இருந்து வரும்னு சொல்லிட்டு, ஆனா தேவன் யெகோவா ஈரே ஆயிற்றே, அந்த அவர் மேல விசுவாசம் வைத்தவராக எல்லாருக்கும் 50-50 ரூபாய் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் அங்க வந்த பிறகு கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். मैं बड़ा चढ़ा के नहीं बोल रहा हूं, நான் உயர்த்தி கூட்டி குறைச்சு பேசல, जो बातें हुई ऐसे ही मैं बोल रहा हूं। நடந்ததை அப்படியே சொல்லுகிறேன். तो मैं दिल्ली चला गया, ये लोग चेन्नई जा रहे हैं। நான் டெல்லிக்கு போயிட்டேன், இவங்க சென்னைக்கு போயிட்டு இருக்காங்க. मैं दिल्ली में पहुंचा, वहां सुंदर जान नाम करके एक दोस्त रहा, நான் டெல்லியில போய் சேர்ந்தாச்சு. அங்கே சுந்தர் ஜான் என்று சொல்லி ஒரு நண்பர் இருக்கிறார். और उनके घर में हम जाके ठहरे थे। அவருடைய வீட்டுக்கு போய் நாங்கள் தங்கினோம். नहीं, वे मैं ठहरा था। சரி நான் போய் தங்கினேன். और सिस्टर ऑलिव जार्विस जो है वहां पर YWCA में ठहरी थी। ஆலிவ் ஜார்விஸ் அவங்க அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க, YWC இதுல போய் தங்கினாங்க அவங்க. और मैं जब सुंदर जान के घर को देखा, நான் சுந்தர் ஜான் அவருடைய வீட்டை பார்க்கிறேன். उनकी पत्नी बीमार थी, மனைவி வியாதியஸ்தரா இருக்காங்க. दवाई खरीदने के लिए भी उनके पास पैसा नहीं रहा, அவங்களுக்கு சிகிச்சைக்கு பணம் கிடையாது. और खाने भी बहुत मुश्किल से उनके घर में हो रहा था। அவங்க சாப்பிடுற விஷயங்களும் பார்த்தா கஷ்டப்பட்டு ஏதோ சாப்பிடுறாங்க. मेरे पास भी पैसा नहीं उनको देने के लिए। யார்ட்டையும் பணம் கிடையாது, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு मैंने சொல்லி उनसे एक ही बात को कहा था, நான் அவரிடத்துல ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன். वहां से तमिलनाडु एक्सप्रेस में चेन्नई के लिए एक टिकट खरीद के रखने के लिए। நான் அவர்கிட்ட சொன்ன காரியம் என்னன்னு சொன்னா, டெல்லியில இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல சென்னை வரைக்கும் போறதுக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருங்க. उन्होंने सोचा அவர் நினைத்தார், भाई अगस्टिन जबकुमार आएंगे, சகோதரர் அகஸ்டி ஜெபக்குமார் வர போறாங்க, वो टिकट का पैसा वापस करेंगे, அவர் டிக்கெட்டுடைய பணத்தை எனக்கு திருப்பி தந்துருவாங்க, पत्नी के लिए दवाई के लिए पैसा मिल जाएगा। மனைவி வீட்டுல இப்படி சுகவீனமா இருக்காங்க, அந்த சிகிச்சைக்கும் அவரே வந்து பணம் கொடுப்பார். लेकिन मैंने मन में सोचा,
ஆனா நான் மனசுல நினைச்சிருந்தேன், प्रभु देगा तब देंगे, अगर नहीं हो बाद में देंगे। தேவன் கொடுத்தால் கொடுப்போம், இல்லன்னா பின்னால கொடுத்துக்கலாம் இந்த காரியத்தை. वो तो वह दिल्ली में रहने वाला है, அவர் டெல்லியில இருக்கிறவர் क्या ஆயிட்டார். एक टिकट खरीदने के लिए पैसा नहीं रखेगा? என்ன டிக்கெட் வாங்குவதற்கு அவர்ட்ட பணமா இல்லாம போயிரும். एक आदमी के लिए दिल्ली से चेन्नई जाने के लिए थर्ड क्लास टिकट खरीदने के लिए नहीं रखेगा? என்ன ஒரு ஆளுக்கு டெல்லியில இருந்து சென்னை போறதுக்கு தேர்ட் கிளாஸ் டிக்கெட் அவரால் வாங்க முடியாதோ? थर्ड स्लीपर में। தேர்ட் ஸ்லீப்பர்ல. मैं सोच, लेकिन वे खरीद के रखे थे, ஆனால் அவர் டிக்கெட் வாங்கி வச்சிருந்தாரு. लेकिन इंतजार ये था कि मैं जाके पैसा लौटाऊंगा और उससे पत्नी के लिए दवाई कर देंगे। ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, நான் இங்க இருந்து போய் அவர் வீட்டுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருவேன், அந்த பணத்தை வச்சு மனைவியுடைய சிகிச்சைக்கு ஆயிரும். लेकिन मैं जब दिल्ली पहुंचा मेरा पॉकेट में 3 रुपया 50 पैसा था। ஆனா டெல்லிக்கு போய் நான் இறங்குறேன், என்னுடைய பாக்கெட்ல 3 ரூபாய் 50 காசுகள் இருக்கிறது. मैं कैसे दूंगा? எப்படி கொடுப்பது? टिकट का भी पैसा नहीं दे सकते हैं। டிக்கெட்டுக்கு பணத்தை கொடுக்க முடியாது. कैसे कैसे तो हम लोग एयरपोर्ट तक पहुंच गए, எப்படி- बस में दिल्ली के बस में पहुंच गए, எப்படியோ அந்த டெல்லி பஸ்ல நாங்க ஏர்போர்ட் போய் சேர்ந்தாச்சு. और उनके लिए भी मुझे टिकट खरीदना पड़ा बस में। அவருக்கும் என் கூட வந்து அவங்களுக்கும் பஸ்ல டிக்கெட் நான் தான் வாங்கினேன். वो बहन अपना सामान के साथ टैक्सी में आई थी। அந்த சகோதரி தன்னுடைய எல்லா பொருட்களோடு கூட டாக்ஸில வந்தாங்க ஏர்போர்ட்டுக்கு. वहां पर जाके उनका सामान को भेजने के लिए चेक इन काउंटर में जब गए थे, அந்த சாமான்கள் எல்லாம் இங்க அனுப்பி வைப்பதற்காக செக் இன் கவுண்டருக்கு நாங்கள் போனோம். और चेक इन काउंटर में उनका यहाँ से खाली करके जा रही थी, इसलिए सामान ज्यादा था। இங்க இருந்து காலி பண்ணிட்டு போனதுனால அவங்களுக்கு நிறைய சாமான்கள். यहाँ मेरा हाथ खाली है, இங்க ஏன் கரம் எல்லாம் காலியா இருக்கு. रूपा भाइयों के साथ जा रही है, उसका हाथ भी खाली है। ரூபா அக்கா சகோதரர்கள் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க, கையில ஒண்ணும் கிடையாது. और मैं कह दिया वहां जाके एक जन के लिए 50 रुपया दूंगा। நான் போய் சொல்லியாச்சு, அவங்களுக்கு வாக்கு கொடுத்தாச்சு, சென்னை வந்த பின்பு ஒவ்வொருத்தருக்கும் 50 ரூபாய் தருவேன். इसका मतलब 1750 रुपया चाहिए। இதனுடைய அர்த்தம் என்று சொன்னால் 1750 ரூபாய் தேவை. बच्चों हमारा भाई लोगों को देने के लिए, நம்முடைய சகோதரர்களுக்கு கொடுப்பதற்காக. और मैं तो भूखे चले जा सकता हूँ दिल्ली से चेन्नई तक। நான் பசி பசியாய் பட்டினி பட்டினியாய் டெல்லியில இருந்து சென்னைக்கு போயிடலாம், ஒண்ணும் இல்ல. कैसा भी हो परमेश्वर प्रबंध करना है। எப்படி இருந்தாலும் தேவன் ஆயத்தப்படுத்த வேண்டும். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जब ये चेक इन काउंटर में गई, இவள் செக் இன் கவுண்டருக்கு போனபோது, सिस्टर जारविस சிஸ்டர் ஜார்விஸ் அவங்க செக் இன் கவுண்டருக்கு போனபோது वजन करने के लिए सामान रखा गया, அதை வெயிட் பண்ணுவதற்காக சாமான மெஷின்ல வச்சாங்க. और वहां का ऑफिसर बोलने लगे, அங்க இருந்த ஆபீசர் சொன்ன விஷயம், इनका वजन बहुत ज्यादा है, இவங்களுக்கு எடை ரொம்ப அதிகமா இருக்கு, 1400 रुपया देना से ही मैं चेक इन करूंगा। 1400 ரூபாய் கொடுத்தாதான் நான் செக் இன் பண்ண முடியும். ये बहन हिंदुस्तान छोड़ के जा रही थी, इसलिए हिंदुस्तान का पैसा उनके हाथ में आई नहीं। இந்த சகோதரி இந்தியாவை விட்டு போறதுனால இந்தியாவில் உள்ள பணம் அவங்களுக்கு தேவையில்லை, பணமே இல்லை. वो हमसे पूछे, जबा डू यू हैव मनी? உடனே அவங்க ஏன்ட்ட கேக்குறாங்க, ஜபா आपके पास पैसा है? मैंने कहा सारी सिस्टर, நான் சொன்னேன் மன்னித்துக் கொள்ளுங்க, मैं कुछ बोला नहीं, सारी बोल दिया बस। நான் சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான், சாரின்னு சொன்னேன். पैसा नहीं है करके मैं बोला नहीं, நான் பணம் இல்லைன்னு சொல்லல, சாரி சிஸ்டர்னு சொன்னேன். क्योंकि मेरी आंखें ऊपर लगी हुई है। ஏனடா என்னுடைய கண்கள் மேலோங்கி இருக்கிறது, மேலே பார்த்திருக்கிறது. मेरा परमेश्वर के पास है, लेकिन मेरे पास पहुंचा नहीं है बस। எனக்கு என்ன நினைச்சது, என் தேவனிடத்துல இருக்குது, கீழே ஏன்ட்ட வந்து சேரல. बातों को थोड़ा ध्यान से सुनिए। उस प्रकार की स्थिति में हम लोग किस प्रकार डगमगाते हैं, किस प्रकार घबराहट होती है, आप समझ सकते हैं। அந்த நிலைமையில நீங்க இருந்தீங்க எப்படின்னு சொன்னா எவ்வளவு கஷ்டம், பாடு, கலக்கம் இருக்குன்னு சொல்லி நீங்க நல்லா புரியுவீங்க. मैंने कहा नहीं है। நான் சொன்னேன் இல்லை. उन दिनों में ट्रैवलर्स चेक मिलता था। அந்த நாட்களிலே டிராவலர்ஸ் செக்னு சொல்லி கிடைக்கும். ट्रैवलर्स चेक पैसा है, டிராவலர்ஸ் செக்னா என்ன? वो डॉलर में या इंग्लैंड के पाउंड में आप खरीद सकते हैं। அது டாலர்லயோ அல்லது இங்கிலாந்துடைய பவுண்ட்லயோ அதை நீங்கள் வாங்கலாம். वो चेक के रूप में रहेगा, அது செக்கின் வடிவத்தில் இருக்கும். उसमें पैसा प्रिंट करके रखेगा, அதுல பணம் அச்சடிக்கப்பட்டிருக்கும். यात्रा करने वाला उसको फाड़ के देने से बैंक वाला उसके लिए बराबर हिंदुस्तान का रुपया दे सकता है। அதை பிரயாணம் பண்றவங்க அதை கிழிச்சு கொடுக்கும் பொழுது அந்த பேங்க்காரங்க அதை இந்தியாவுடைய மணியா மாத்தி கொடுப்பாங்க, அவங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கலாம். जब मैंने कहा सारी, நான் சொன்னேன் சாரி, तो वो बोली ठहरो ठहरो, मैं सामान को देख लो, हम जाके वहाँ बैंक काउंटर में मैं ट्रैवलर चेक पंजवा के आ सकता हूं। அவர்கள் சொன்னார்கள், இங்க இரு, நான் போய் டிராவலர் கவுண்டர்ல போய் அந்த பேங்க் செக்கை மாத்திட்டு வர்றேன்.
वे बैंक वहां का स्टेट बैंक का काउंटर में चली गई। அந்த சகோதரி ஸ்டேட் பேங்க் உடைய கவுண்டருக்கு போயிட்டாங்க. 1400 रुपया बंजवा के आने के लिए गई। 1400 ரூபாயை மாத்தி கொண்டு வரதுக்காக அவங்க போயிட்டாங்க. मैं सामानों के साथ खड़ा था। நான் பொருட்களோடு கூட நின்னுட்டு இருக்கிறேன். मैंने वहां चेक इन काउंटर के उस ऑफिसर से कहा, நான் செக் இன் கவுண்டருடைய ஆபீசர்ட்ட பேசினேன். इतना साल हिंदुस्तान में सेवा करके अपना जवानी को गवा के वो घर लौट रही है, இவ்வளவு நாளும் இந்தியாவில சேவை பண்ணி 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 தன்னுடைய பொருட்களோடு கூட வீட்டுக்கு திரும்பி போறாங்க. इनके लिए आप चार्ज कीजिएगा साहब। என்னையா இவங்களுக்கு போய் நீங்க பணம் வசூலிப்பீங்களா? इसके मुफ्त में नहीं बेच सकते हैं। இத என்ன இலவசமா நீங்க அனுப்பி வைக்க முடியாதா? तो उस ऑफिसर ने कहा, அந்த ஆபீசர் சொன்னாரு, अरे पहले कह देना चाहिए था। அடே முதல்லயே சொல்லி இருக்கலாம் இல்லையா? मैं आदर करता हूं ऐसे लोगों को, बहुत आदर करता இப்படிப்பட்டவங்க நாங்க நல்ல மரியாதை கொடுக்கிற ஆளாச்சே. हूं। अपना देश छोड़ के தேசத்தை விட்டுட்டு, वो भी बिहार में, அதுவும் பீகார்ல जहां रोड सही नहीं है, எங்க ரோடு சரியில்லையோ, बिजली नहीं है, கரண்ட் இல்லையோ, वहां पर आके काम किए हैं, அங்க வந்து சேவை பண்ணி இருக்காங்களா? मेडिकल सेवा की है। மெடிக்கல் ஊழியம் பண்ணி मैं இருக்காங்க. बहुत आदर करता हूं। ரொம்ப நான் அவங்களை நேசிக்கிறேன். उनको बुलाइए बुलाइए, मैं भेज देता हूं। சரி சரி சரி, ஒண்ணுமே பணம் வாங்கல. मैं दौड़ के गया वहां बैंक में। நான் உடனே ஓடுறேன் அந்த பேங்க்ல போய் சொல்றதுக்காக. तक में सिस्टर जारविस बंजवा के लौट रही थी। அதற்குள்ளே அந்த சிஸ்டர் ஜார்விஸ் எல்லாத்தையும் மாத்தி எடுத்து பணத்தோட வர்றாங்க. 1400 रुपया उनका हाथ में है। 1400 ரூபாய் சகோதரியின் கையில் இருக்கிறது. मैंने कहा नहीं जरूरत நான் नहीं, சொன்னேன் வேண்டாம் 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 கொடுத்துருங்க. वो फ्री में भेजने के लिए तैयार हो गया। அவங்க எல்லாம் ஃப்ரீ அவங்களை அனுப்புறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. उन्होंने कहा ये हिंदुस्तान का पैसा का हम इंग्लैंड में ले जाके नाक भी पहुंच नहीं सकते हैं बेटा। அவங்க சொன்னாங்க, ஐயா மகனே, இந்த இந்திய பணத்தை நான் இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போய் மூக்க கூட துடைக்க முடியாதப்பா. शायद आप ही को देने के लिए परमेश्वर बंजवाया हो। ஒருவேளை உங்க அல்லது உங்களுக்கு கொடுக்கத்தான் அங்க போய் மாத்த வச்சிருப்பாரோ மேல உள்ளவரு. अभी उन्होंने कहा तुम रखो, इसी का खर्चा करो। இப்போ அவங்க சொன்னது நீ வச்சுக்க, இத வச்சு செலவு பண்ணுன்னு சொன்னாங்க. मुझे धक्का लगा, எனக்கு ஒரு அதிர்ச்சி வந்தது பாருங்க. बाप रे बाप, டே அப்பா परमेश्वर ने कितना बड़ा प्रबंध किया है। தேவன் எவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் பாருங்க. छोटी सी समस्या उनके जीवन में लाके मुझे लाभ पहुंचाया। ஒரு சின்ன பிரச்சனையை அவங்க உள்ள வாழ்க்கையில கொண்டு வந்து எனக்கு லாபம் ஆயிட்டே. लेकिन मेरे साथ सुंदर जान भैया है, என்னோட கூட சுந்தர் ஜான் அண்ணன் இருக்காங்க. कम से कम उनको कुछ पैसा देना चाहिए। சரி, அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்திருக்கணும் இல்லையா? मैंने 200 रुपया उनको दे दिया। நான் 200 ரூபாய் அவங்க கையில கொடுத்தேன். उन दिनों में 200 रुपया का मतलब कुछ है। அந்த நாட்களில் 200 ரூபாய் சொன்னா மதிப்புள்ளது. वे भी आश्चर्यजनक हो गए थे। அவரும் ஆச்சரியப்பட்டு விட்டார். मेरे हाथ में भी 1200 रुपया है। இப்பொழுது என்னுடைய கரத்துல 1200 ரூபாய். इनको खुशी खुशी इंग्लैंड विदा किया गया। சந்தோஷமா இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்தோம். मैंने कहा, நான் சொன்னேன், ये प्रभु ஆண்டவரே, मुझे पहुंचते ही 1750 रुपया का दरकार है, நான் அங்கே போய் சேர்ந்த உடனே 1750 ரூபாய் எனக்கு வேணுமே. लेकिन आपने केवल 1200 रुपया का प्रबंध किया। ஆனா நீங்க எல்லாம் கொடுத்திருக்கிறது 1200 ரூபாய் தானே கொடுத்திருக்கீங்க. लेकिन मैं थका हुआ था, நான் கொஞ்சம் களைத்திருந்தேன். ट्रेन में चढ़ा, ட்ரெயின்ல ஏறினேன். थोड़ा सा लेटने के पहले मैं डेली ब्रेड को पढ़ के बाइबल पढ़ने के लिए बाइबल खोला था। நான் தூங்குவதற்கு அல்லது படுப்பதற்கு முன்பதாக டெய்லி பிரெட் அந்த புத்தகத்தை வாசிக்கும்படியாக வாசித்துட்டு பைபிளை வாசிக்கும்படியாக வேதத்தை திறக்கிறேன். मेरे सामने एक मिलिट्री ऑफिसर थे, எனக்கு முன்பதாக ஒரு மிலிட்டரி ஆபீசர் இருந்தார். उनका फर्स्ट क्लास टिकट था, அவருக்கு டிக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தது. लेकिन फर्स्ट क्लास में जगह नहीं है, ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இடம் இல்லை. इसलिए जल्दीबाजी में जाने के लिए उनका 3 टायर स्लीपर में उनको स्टेशन मास्टर ने मदद किया। ஆனா சீக்கிரம் சீக்கிரம் போய் சேர்வதற்காக அந்த 3 டயர் ஸ்லீப்பர்ல ஸ்டேஷன் மாஸ்டர் அவரை ஏத்தி விட்டாரு. मैं 48 नंबर बेड में था, நான் 48வது நம்பர் பெட்ல இருக்கிறேன். वो सामने बेड में है। அவர் எதிர்புறம் இருக்கிற பெட்ல இருக்கிறாரு. तो मैं जब बाइबल पढ़ रहा था, நான் வேதத்தை இருந்து வாசிக்கிறேன். उस मिलिट्री ऑफिसर ने पूछा, அந்த மிலிட்டரி ஆபீசர் கேட்டார், अरे ये क्रिश्चियन, क्या आप मसीह है? तो मैं प्रचार करने लगा। உடனே பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டேனா. एसी कंपार्टमेंट नहीं है, அது ஏசி கம்பார்ட்மெண்ட் இல்ல. बहुत धड़ा धड़ा, वो तमिलनाडु एक्सप्रेस बहुत फास्ट जाने से बहुत धड़ा 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 आवाज दे के जा रही है। அந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அதிக வேகமா போனதுனால வண்டி இங்கு தட தட தடன்னு சத்தம் போட்டுட்டு போகுது. उस आवाज से ज्यादा आवाज दे के मैंने इनको यीशु मसीह के बारे में प्रचार करते हुए अन्य लोगों को भी प्रचार करने का मौका ढूंढ लिया। அந்த வண்டி சத்தத்தை காட்டிலும் அதிகமாக சத்தத்தை உயர்த்தி இவருக்கு மாத்திரமல்ல பிறர் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணியாக வாய்ப்பு திறந்தது. 20 मिनट जबरदस्त मैं वचन सुनाया। 20 நிமிடம் நல்ல வலுவான வசனத்தை அறிவித்தேன். इस वचन को देख के, இந்த வசனத்தை கேட்டு 72 नंबर बेड में सोने वाला एक
गोरा आदमी चले आया, जवान चले आया। 72வது பெட்ல தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு வெள்ளையான ஒரு ஆளு அவர் இங்க வந்தாரு என்ன பார்த்து, और वो भी बैठ गया, அவரும் வந்து உட்கார்ந்துட்டாரு, सुन रहा था। கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு। जरूर वो मेजर होने के चलते मैं अंग्रेजी में भी बीच बीच में बोला था। அவர் மேஜரா இருந்ததனால நான் ஆங்கிலத்தையும் இடையில இடையில பயன்படுத்துறேன்। ये हमसे बातचीत नहीं किया அவர் என்னிடத்துல பேசவில்லை। और कुछ समय के बाद मैं जाके लेट गया। சர்ச் கொஞ்ச நேரம் கழித்த பின்பு நான் போய் படுத்துட்டேன்। मैं अपना विश्राम सो भी गया। நான் தூங்கியும் விட்டேன்। रात को 2-2:30 बजे இரவில 2-2:30 மணிக்கு वो आदमी आके मुझे जगा रहा, அந்த மனுஷன் வந்து என்னை அப்படியே எழுப்புறாரு। क्योंकि जाने के पहले उसने पूछा था आपका नाम क्या है। ஏனென்றால் போவதற்கு முன்பதாக அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி உங்க பேர் என்ன? मैंने कहा जबक कुमार। நான் சொன்னேன் ஜெபக்குமார்। पता इतनी बातचीत हुई, இவ்வளவுதான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது। 2:30 बजे मुझे जगा रहा, ஆனா 2:30 மணிக்கு என்னை உலுக்கிட்டு இருக்கிறாரு, எழுப்புறாரு। गहरी नींद में था। நான் நல்ல நீண்ட தூக்கம், ஆழமான தூக்கம்। उसने ले लो, ஏய் பிடி இத அப்படினாரு பாருங்க। मैंने कहा क्या नींद में क्या क्या? நான் சொன்னேன் என்ன தூக்கத்துல என்னத்தையா என்னத்தை லேலோன்னு சொல்றாரு, என்னத்தை வாங்குறது? हाथ बढ़ा के ले लिया, கைய நீட்டி வாங்கிட்டேன்। खोल के देख रहे हैं पैसा है। திறந்து பார்த்தா பணம் இருக்கு உள்ள। मैंने कहा आप हमारे देश में गेस्ट है। அவர் சொன்னார் நீங்க நான் சொன்னேன், சாரி நான் சொன்னேன் நீங்க எங்க தேசத்துக்கு கெஸ்டா இருக்கீங்க, मुझे देना है, நான் தானே கொடுக்கணும், आप क्यों दे रहे हैं? நீங்க ஏன் எனக்கு தர்றீங்க? हमें सोने दो। ஏய் என்ன தூங்க விடுறியா இல்லையா? मैंने कहा सोने दो, என்ன தூங்க விடுறியா இல்லையா? मैं 48 नंबर में हूं, आप நான் 72 இருக்கிறது नंबर में हैं। 48ல அவர் இருக்கிறது அங்க அடக்கறாரு। सोने दो, தூங்க விடுறியா? प्रभु का आत्मा मुझे जो सोने नहीं दे रहा है, ஆவியானவர் என்னை தூங்க விட மாட்டேங்காரப்பா। जो कुछ तुम्हारे पास है सब पैसा उसको दो करके बोल रहा। யான்ட்ட சொல்றாரு வான்ட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் அவன்ட்ட போய் கொடு, तुम लेके कुछ भी करो, मुझे कुछ मता नहीं है, मुझे सोने दो। நீ இதெல்லாம் வச்சிட்டு என்ன செஞ்சாலும் சரி என்னை தூங்க மட்டும் விட்டுரு। उसका नाम अभी तक याद है, टॉम। அவருடைய பெயர் இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது, டாம் என்பது। मैंने कहा टॉम क्या हो रहा है? நான் சொன்னேன் டாம் என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? उसने कहा जीसस आस्क्ड जीसस। அவர் சொன்னார் ஆஸ்க் ஜீசஸ், ஆஸ்க் ஜீசஸ், यीशु से पूछ लो। இயேசுவிட்ட போய் கேளு கேளுன்னு அவர் சொல்லிட்டாரு। मैं बेड पर बैठ के खोलने के लिए मुझे मन नहीं था उस पैसा को। நான் பெட்லயே படுத்துக்கிட்டு அந்த பணத்தை என்னன்னு எண்ணி பார்க்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல। मैं उतर के बाथरूम में जाके खोला। நான் இறங்கி பாத்ரூம்ல போய் அதை திறந்து பார்க்கிறேன்। प्रभु के नाम की स्तुति प्रशंसा। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। आप विश्वास नहीं करेंगे, நீங்க நம்பவே மாட்டீங்க। ठीक उसमें उतना पैसा जो बाइलों का देने लायक, इसका मतलब बाकी 550 रुपया मेरे खर्चा के लिए 100 रुपया, जो रास्ता में खा के फिर वहां अन्य लोगों के समान 50 रुपया खाने के लिए 100 रुपया, 650 रुपया था। அதுல பாத்தீங்க சொன்னா எனக்கு எவ்வளவு பணம் மீதம் தேவைப்பட்டுச்சோ, அவங்க சகோதரர்கள்லாம் அங்க இருக்கிறாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய 550 ரூபாய், நான் வழியில போய் செலவழிக்கணும், அங்க எனக்கு ஒரு 50 ரூபாய் வச்சுக்கிட்டுங்களா, ஆக மொத்தம் 100, 550 + 100 650 ரூபாய் அதுல இருக்குது। मैं बुड़क बुड़क के बाथरूम में रोया। நான் தேம்பி தேம்பி அந்த பாத்ரூமுக்குள்ள அழுது கொண்டிருந்தேன்। मेरा यहोवा जिरे, என்னுடைய யெகோவா ஜீரே, मैंने अपनी पत्नी से कहा था, நான் என்னுடைய மனைவியிடத்துல சொல்லி இருந்தேன், सारे लोगों को मैं आके दूंगा, நான் எல்லாருக்கும் வந்து நான் கொடுப்பேன், मुझे लज्जित नहीं होने दिया, என்னை வெட்கப்படுத்தவே இல்லை, मुझे लज्जित नहीं होने दिया, என்னை வெட்கப்படுத்தவே இல்லை। तेरा धन्यवाद हो। உமக்கு நன்றி। अजीब ढंग से, ஆச்சரியமாக, अनजाने तरीका से அறியாத இடத்திலிருந்து तूने मेरी आवश्यकताओं को पूरा किया। என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றினீரே। आपको मैं बतलाने के लिए चाहता நான் हूँ, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், 10 मिनट तक वो बीच रात में बाथरूम में बिड़क बिड़क के रो रहा था। அந்த நடு இரவிலே அந்த பாத்ரூமிலே நான் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தேன்। विश्वास काम में आ सकता है, விசுவாசம் கிரியையிலே செயல்படக்கூடியது। मैं केवल आपके पाप की क्षमा के लिए, உங்களுடைய பாவ மன்னிப்புக்கு மாத்திரமல்ல, आपकी आवश्यकताएं जो आपको दबा रही है, ஆனால் உங்களுடைய தேவைகள் உங்களை அமுக்குகிறதோ, उसी को भी पूरा करने के लिए परमेश्वर के पास अनेक तरीका है, अनेक तरीका है। அவைகளையும் நிறைவேற்றுவதற்காக தேவனிடத்தில் அநேக வழிமுறைகள் உண்டு। जब इस प्रकार का काम को परमेश्वर करता है, இப்படிப்பட்ட
கிரியை தேவன் செய்கிற வேளையிலே उसको सत्यानाश करने के लिए शैतान इस विश्वास को खत्म करने के लिए कोशिश करता है। அந்த விசுவாசத்தை அழித்து போட, அதை குலைத்து போட சத்துருவானவன் முயற்சி எடுக்கிறான். जो आपका विश्वास उस जीवित और सामर्थ्य परमेश्वर के ऊपर है, எந்த விசுவாசம் அந்த ஜீவனுள்ள வல்லமையுள்ள தேவன் மேலே இருக்கிறதோ उसी को मिटाने के लिए, அதை அழித்து போட, उसको हिलाने के लिए, அல்லது அதை குலுக்குவதற்காக, आपके दृष्टि को अन्य दिशा में लाने के लिए உடைய பார்வையை வேறு பக்கம் திருப்ப शत्रु कोशिश करता है। அந்த எதிரியானவன் முயற்சி எடுக்கிறான். उसको बचाने के लिए அதை பாதுகாக்க पौलुस कहता है, பவுல் சொல்லுகிறான், मैं कुश्ती लड़के जीत लिया, நான் மல்யுத்தம் பண்ணி வெற்றி கொண்டேன், विश्वास को संभाल लिया। நான் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொண்டேன். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. शायद कभी-कभी वो मल्लयुद्ध के समान रहेगा। ஒருவேளை அது சில வேளைகளில் மல்யுத்தம் போல இருக்கலாம். यूदा कहता मुझे युद्ध करना पड़ रहा है, யூதா சொல்லுகிறான், நான் போராடுகிறேன், जो मेरी आंखें परमेश्वर के ऊपर होने के लिए, என்னுடைய கண்கள் எல்லாம் தேவனை நோக்கி இருப்பதற்காக, बिल्कुल उसके ऊपर होने के लिए, முழுவதும் பார்வை அவர் மேல मेरे இருப்பதற்காக, विश्वास को नाव को वो छेद करने के लिए कोशिश करता என்னுடைய है। விசுவாச கப்பலை துளையிட சத்துரு முயற்சி எடுக்கிறார். इसलिए बाइबल बतलाती है, ஆகையினால வேதம் சொல்லுகிறது, पहला तीमुथियुस 1 தீமோத்தேயு वहां पर 19वां पहला अध्याय का 19वां पद में यूं लिखे हैं, 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கிறது. पहला तीमुथियुस पहला अध्याय का 19वां पद, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம். और विश्वास और उस अच्छे विवेक को थामे रहें जिससे दूर करने के कारण कितनों ने विश्वास रूपी जहाज डूब गया। இந்த விசுவாசத்தை நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். इसलिए शैतान चाहता है कि आपका विवेक अच्छा और शुद्ध न रहे। ஆகையினாலே அந்த சாத்தான், அந்த எதிரி என்ன விரும்புகிறான், உங்களுடைய அந்த நல் மனசாட்சி இருக்கிறதே, அந்த நல் மனசாட்சி சுத்தமாக இருக்க கூடாது என்று उसको बिगाड़ने के लिए कोशिश करता है, அதை குலைத்து போட முயற்சி எடுக்கிறான். ताकि विश्वास रूपी नाव पर एकदम छेद हो जाए। இது நிமித்தமாக அந்த விசுவாசமாகிய கப்பலினிலே ஒரு பெரிய ஓட்டை வந்து விடும்படியாக, वो डूब जाए, அது அமிழும்படியாக, आपका विश्वास खत्म हो जाए, உங்களுடைய விசுவாசம் குலைத்து போகட்டும். आगे देखने की आंखें आप खो बैठे। தூர பார்வையை நீங்கள் இழக்கத்தக்கதாக. इसलिए चेलों ने जब यीशु मसीह से प्रार्थना किया था, ஆகையினாலே சீடர்கள் இயேசுவினிடத்தில் ஜெபிக்க வந்தபோது न केवल प्रार्थना करके प्रार्थना सिखाने के लिए कहा, அங்கே எங்களுக்கு ஜெபத்தை கற்றுத்தாரும் என்று மாத்திரம் அவர்கள் சொல்லவில்லை. एक और प्रार्थना भी उन्होंने किया था। அவர்கள் இன்னொரு காரியத்தையும் ஜெபமாக கேட்டார்கள். मेरे साथ खोलिएगा, என்னோடு கூட திறவுங்கள். लूका रचित सुसमाचार 17 अध्याय லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5वां पद में, 5வது வசனத்திலே, 5वां पद में लिखा है, 5வது வசனத்திலே இருக்கிறது. तब प्रेरितों ने प्रभु से कहा, हमारा विश्वास को बढ़ा। அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். कब ये बात पूछ रहे हैं? எப்பொழுது இதை அவர்கள் கேட்கிறார்கள்? अपने भाइयों को क्षमा करने की बातों को प्रभु सिखा रहा है। தங்களுடைய சகோதரர்களை மன்னிக்க கூடிய காரியத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிற போது तीसरा और चौथा पद को भी पढ़िएगा, 3ஆம் 4ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். लूका रचित सुसमाचार 17 अध्याय का तीसरा पद, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3-4. सचेत रहो, எச்சரிக்கையாயிருங்கள். यदि तेरा भाई अपराध करें तो उसे क्षम समझा, और यदि पछताए तो उसे क्षमा कर। உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. चौथा पद में पाते हैं, 4ஆம் வசனத்திலே, यदि दिन भर में वो 7 बार तेरा अपराध करें और 7 बार तेरे पास फिर आकर कहें कि मैं पछताता हूं तो उसे क्षमा कर। அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். जब इस बात को प्रभु ने कहा था, இந்த காரியத்தை ஆண்டவர் சொன்ன பின்பு तुरंत चेले समझने लगे, உடனே சீடர்கள் அறிந்து கொண்டார்கள், हमारे पास उतना विश्वास नहीं है, எங்களிடத்தில் அவ்வளவு விசுவாசம் இல்ல, हमारे पास ताकत नहीं है, எங்களிடத்தில் பலன் இல்லை, एक ही दिन में 7 बार क्षमा करने के लिए हमारे पास ताकत नहीं है। ஒரு நாளிலே 7 தரம் எங்கே போய் மன்னிப்பது? लेकिन वहां पर सहनशीलता का नहीं मांगा, அங்கே
அவர்கள் நீடிய பொறுமையை கேட்கவில்லை, सहनशीलता का नहीं मांगा। நீடிய பொறுமையை கேட்கவில்லை, हमारे विश्वास को बढ़ाइए। எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்। जहां हम क्षमा नहीं कर पाते हैं, எங்கே மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ वहां विश्वास कमजोर होता है। அங்கே விசுவாசம் பலவீனப்படுகிறது। जब हम अच्छे विश्वास को नहीं रख पाते हैं எப்பொழுது நல்ல விசுவாசத்தை வைக்காமல் இருக்கிறோமோ और हमारा विश्वास जगह जो है डूबने के जगह पर चले जाता है, நம்முடைய விசுவாசமய கப்பல் மூழ்கக்கூடிய இடத்துக்கு வருகிறது। कभी कभी इस प्रकार की बातों से भी हमारा विश्वास कमजोर होता है। சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களினாலேயும் நம்முடைய விசுவாசம் சேதப்படுகிறது। लूका रचित सुसमाचार 18 अध्याय, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், वहां 8वां पद को पढ़िएगा। அங்கே 8வது வசனத்தை வாசியுங்கள்। लूका रचित सुसमाचार 18 अध्याय का 8वां पद, லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனம், प्रभु कहता है, ஆண்டவர் சொல்லுகிறார், मैं तुमसे कहता हूं, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்। वो तुरंत उनको न्याय चुकाया, मनुष्य का पुत्र जब आएगा तो क्या पृथ्वी पर विश्वास पाएगा? மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? क्यों कहता है? ஏன் சொல்லுகிறார்? अगर आप उस उदाहरण को बतलाया समझेंगे, நீங்கள் இந்த உதாரணத்தை புரிந்து கொண்டால், और यीशु कहता है, இயேசு சொல்லுகிறார், वहां पर विलंब होने के चलते किसी किसी का विश्वास डगमगाता है। அங்கே காலதாமதம் ஏற்பட்டபடினாலே சிலருடைய விசுவாசம் ஆட்டம் பிடிக்கிறது। उनका उत्तर पाने में समय खत्म हो जाने की वजह से, அல்லது பதில் காலதாமதமாய் வருகிறதுனாலே, इसलिए विश्वास डगमगा रहा है। ஆகையினாலே விசுவாசம் தடுமாற்றம் அடைகிறது। यीशु कहता है, இயேசு சொல்லுகிறார், विश्वास को देखेगा, விசுவாசத்தை பார்ப்பீரா? क्योंकि कभी कभी विलंब से उत्तर आने से आपका विश्वास डगमगाने की आवश्यक जरूरत पड़ जाता है। சில நேரங்களிலே தாமதமாய் பதில் வருவதனாலே உங்கள் விசுவாசம் ஆட்டம் பிடிக்க வாய்ப்புண்டு। बातों को थोड़ा ध्यान से நல்ல காரியங்களை கவனித்து கேளுங்கள்। कैसे शैतान हमारे जीवन में कार्य करने के लिए कोशिश करता है, எப்படி சாத்தான் நம்முடைய உள்ளங்களிலே கிரியை செய்ய முயற்சி எடுக்கிறான்। हमारे अच्छे विवेक को खत्म करने के लिए நம்முடைய நல் மனசாட்சியை அழித்து போட संपूर्ण तौर से वो कोशिश करता है, முழுவதுமாய் முயற்சியிலே இருக்கிறான்। ताकि विश्वास कमजोर हो जाए, அது நிமித்தம் விசுவாசம் பலவீனப்படட்டும், विश्वास जहाज में छेद हो जाए। விசுவாச கப்பலிலே ஓட்டை விழட்டும்। दूसरा, हम क्षमा करने के लिए तैयार नहीं रहते हैं तो हमारा विश्वास कमजोर हो जाता है। இரண்டாவது, நாம் மன்னிக்க ஆயத்தமாய் இல்லாத நேரத்திலே நம்முடைய விசுவாசம் பலவீனப்படுகிறது। तीसरा, மூன்றாவது, जब हमारे लिए उत्तर मिलना है नहीं मिल रहा है, நமக்கு கிடைக்க வேண்டிய பதில் கிடைக்காத போது, न्याय मिलना है न्याय मिल नहीं रहा है, கிடைக்க வேண்டிய நியாயம் வராத போது, सही समय पर न्याय नहीं मिल रहा है, சரியான நேரத்தில் நியாயம் கிடைக்காத போது, तब हमारा विश्वास को खोने का भी डर है। நம்முடைய விசுவாசத்தை இழக்கவும் பெரிய பயம் உண்டு। शैतान क्यों विश्वास को और अपना निशाना लगाया रहता है? ஏன் சாத்தான் நம்முடைய விசுவாசத்தின் மேலே குறி வைத்துக் एक கொண்டிருக்கிறான்? और बात को मैं दिखाऊंगा, मैं जल्दी जल्दी बोल रहा हूं लेकिन इन बातों को सोचिए। நான் வெகு விரைவாய் போய் கொண்டிருந்தாலும் இந்த காரியங்களை தியானம் வைத்து கேளுங்கள்। लूका रचित सुसमाचार 22वां अध्याय, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம், वहां पर 31 और 32 पद को पढ़िएगा। அங்கே 31 32வது வசனத்தை வாசியுங்கள்। 31 और 32 पद को जानते हैं लेकिन पढ़िएगा। 31 32 அறிந்திருந்தாலும் வாசியுங்கள்। पत्रस से प्रभु बातचीत कर रहा है। பேதுருவிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார்। समौन है समौन, சீமோனே சீமோனே, देख இதோ समौन ने तुम लोगों को शैतान ने तुम लोगों को मांग लिया है कि गेहूं की नहीं फटकें। கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்। 32 पद में पाते हैं, 32வது வசனத்திலே பார்க்கிறோம், मैं शैतान को मना किया करके यीशु नहीं कहता है, நான் சாத்தானை தடுத்தேன் என்று இயேசு சொல்லவில்லை। परंतु क्या कहता है, ஆனால் என்ன சொல்கிறார் அவர்? मैंने तेरे लिए विनती की कि तेरा विश्वास जाता न रहे। நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்। गेहूं की नहीं सूप में फटकने के लिए शत्रु क्यों कोशिश करता है? கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் ஏன் முயற்சி எடுக்கிறான்? आपका विश्वास को सत्यानाश करें। உன் விசுவாசத்தை அழிக்க यीशु किसके लिए प्रार्थना करता है? இயேசு எதற்காக வேண்டுகிறார்? तुम्हारे लिए मैंने विनती किया। உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன்। किस प्रकार की विनती की? எப்படிப்பட்ட வேண்டுதல்? तुम्हारा विश्वास जाना नहीं है। உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போக கூடாது। क्यों? इसलिए हमें विश्वास को रखने के लिए, रक्षा करने के लिए हमें एक संघर्ष करना पड़ता है। ஆகையாலே பிரியமானவர்களே, விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்ள அல்லது காத்துக்கொள்ள நாம் போராட வேண்டி இருக்கிறது। मैं केवल हमारा पाप की उधार के लिए, அது நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக மாத்திரமல்ல, परंतु हमारी आवश्यकताओं को पूरा करने के लिए जब हमारी आंखें उसके ऊपर लगी है, ஆனா நம்முடைய தேவைகளை
இவைகள் எல்லாம் நிறைவேற்ற நம்முடைய கண்கள் எல்லாம் அவரை நோக்கி இருக்கும்போது हमारा विश्वास डगमगाएगा, நம்முடைய விசுவாசம் தடுமாற்றம் அடையும். हमारा विश्वास डगमगाएगा। நம்முடைய விசுவாசம் தடுமாறும். मैंने अपने जीवन के एक अनुभव को इसलिए मैं बताया, நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை ஏன் சொன்னேன்? आपको मैं बतलाने के लिए चाहता हूँ। நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். मैं भाई सुंदर जान के घर में நான் சகோதரர் சுந்தர் ஜானுடைய வீட்டிலே उनकी पत्नी के बिस्तरा में देख रहा हूँ। நான் அவருடைய மனைவியை அந்த கட்டிலிலே பார்க்கிறேன். उन्होंने नहीं कहा कि पैसा दीजिए हम दवाई करना है, அவர் சொல்லல, வாயை திறந்து சொல்லல, பணம் தாங்கய்யா, நான் என் மனைவிக்கு கொஞ்சம் சிகிச்சைக்கு மருந்து வாங்கணும். लेकिन मैं समझ गया, ஆனா நான் நன்றாய் புரிந்தேன், इंतजारी के समझ गया, அவருடைய எதிர்பார்ப்பை அறிந்தேன். क्योंकि मैं शाम को पहुंचा था, நான் போய் சேர்ந்தது சாயந்தர நேரம். रात को मुझे खाना देना है, இரவிலே சாப்பாடு கொடுக்க வேண்டும். सवेरे हम लोग निकल जाएंगे காலையிலேயே நாங்கள் போயிடுவோம். और रात का खाना இரவிலே உள்ள அந்த உணவு मैं उनके घर में कभी नहीं गया, पहले बार गया। நான் அவருடைய வீட்டுக்கு ஒருபோது போகாதவன் முதலாவது முறை போயிருக்கிறேன். उन्होंने मेरे सामने क्या रखा मालूम है? அவர் எனக்கு முன்பு வைத்த போஜனம் என்ன தெரியுமா? 2 रोटी और 2 पर का बनाया हुआ दाल, 2 சப்பாத்தி அல்லது ரொட்டி, மத்தியானத்துல உண்டாக்கப்பட்ட அந்த பருப்பு குழம்பு. उनको 2 बच्चे थे, 2 பிள்ளைங்க இருந்தாங்க. मैं समझ गया, நான் புரிஞ்சுக்கிட்டேன். मैं एक अच्छा दोस्त हूं उनका, அவருக்கு ஒரு நல்ல நண்பரா நான் இருக்கிறேன். और पहले बार उनके घर गया हूं। போனது முதலாவது தடவை போயிருக்கிறேன். दोपहर में बचा हुआ दाल और 2 चपाती उन्होंने अपने हाथ से बना के मुझे खिलाया। மத்தியானத்துல ஆயத்தப்பட்டிருந்த அந்த சாம்பார் அல்லது பருப்பு குழம்பு, இரவில 2 சப்பாத்தி அவர் தான் கையால செஞ்சது 2 என் முன்ன கொண்டு வச்சாங்க. मैं उसको जरूर खाया, உண்மையிலேயே நான் அதை சாப்பிட்டேன். मैं खा के मैं फिर टॉयलेट में जाकर रोया। ஆனால் சாப்பிட்ட பின்பு நான் டாய்லெட்டுக்குள்ள திரும்ப போய் நான் அழுதேன். प्रभु मेरे पास पैसा नहीं है, ஆண்டவரே என் கரங்களிலே ஒன்றுமில்லையே கொடுக்க. इनको मेरा भाड़ा को भी देने के लिए पैसा नहीं है। என்னுடைய வண்டி வாடகை, அவர் கொடுத்த டிக்கெட் அதையும் கொடுக்க பணம் இல்லையே. मैंने लेकिन एक बात को कहा था, ஆனால் ஒன்றை நான் அவருக்கு சொன்னேன். तो अभी मेरी आंखें तेरे ऊपर लगी हुई है, ஆனாலும் என்னுடைய கண்கள் உண்மையிலே நோக்கமாயிருக்கிறது. दोस्त के द्वारा मुझे मदद नहीं मिल सकता है, நண்பர் மூலமா எனக்கு உதவி கிட்டாமல் இருக்கலாம். चेन्नई में मेरे लोग इंतजार कर रहे हैं, சென்னையிலே என் ஜனங்கள் காத்து கிடக்கிறது. रास्ता में क्या होगा मालूम नहीं है, வழியிலே நடக்க போறது என்ன தெரியாது, किस प्रकार प्रबंध करेगा मालूम नहीं है, எப்படி செய்யப்படும் என்று தெரியாது. परंतु मेरी आंखें तुम्हारे ऊपर लगी हुई ஆனால் है। என் கண்களோ உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. अजीब ढंग से काम नहीं करेगा, ये काम असंभव है। ஒரு அற்புத விசித்திரமான விதத்திலே நீர் கிரியை செய்யாவிட்டால் இது நடக்க கூடாதது. जब हम ऐसी बातों को प्रभु को सुनाते हैं, இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது प्रभु अपनी तरीका से काम करता है। தேவன் தன்னுடைய வழிமுறையிலே செய்கிறார் கிரியையை. मेरे बच्चे, என் பிள்ளைகள், मेरे जवान, என்னுடைய வாலிபனே, विश्वास को अपने जीवन के प्रतिदिन के जीवन में लागू करने के लिए कोशिश कीजिए। விசுவாசத்தை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பயிற்சிவிக்க முயற்சி எடுங்கள். एक आदमी प्रभु से रोया था, ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் அழுது கொண்டிருந்தான். इस वचन को भी पढ़ लेंगे। அந்த வசனத்தை வாசிக்கலாமா? मरकुस रचित सुसमाचार மார்க் எழுதின சுவிசேஷம் 9वां अध्याय 9வது அதிகாரம் 23 और 24 को देखेंगे। 23 24 பார்க்கலாமா? मरकुस रचित सुसमाचार उसका 9वां अध्याय மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23 और 24 को देखेंगे। 23 24 வசனங்கள். यीशु एक आदमी से कहता है, இயேசு ஒரு மனிதனிடத்தில் பேசுகிறார். अपना बेटा की बीमारी के लिए प्रभु के पास आया। அந்த மனிதன் தன்னுடைய மகனுடைய வியாதி நிமித்தம் இயேசு வண்டையில வந்தவன். ये कभी कभी सुसाइड के विचार में आग में गिर जाता, पानी में गिर जाता है। அவன் தன்னைத்தானே தற்கொலை பண்ணும்படியாய் தண்ணீரிலும் தீயிலும் விழும்படியாய் அது அவனை தள்ளுகிறதா. दुष्ट आत्मा इसको सताता है। அந்த பொல்லாத ஆவி அவனை அலக்களிக்கிறது. हे प्रभु, ஆண்டவரே मदद कीजिए, உதவி செய்யும். डॉक्टरों से नहीं हुआ है, மருத்துவர்கள் கைவிட்டார்கள். और दवाई से नहीं हुआ है, மருந்து மாத்திரை உதவவில்லை. अन्य लोगों से नहीं हुआ है, பிற ஜனம் உதவவில்லை. आप ही कुछ करना। செய்ய வேண்டும் என்றால் நீரே. यीशु ने कहा, இயேசு சொன்னார், यदि तू विश्वास कर सकता है, நீ விசுவாசிக்க கூடுமானால் ये होगा। இது நடக்கும். विश्वास करने वालों के लिए सब कुछ हो सकता है। விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். विश्वास करने वालों के लिए सब कुछ हो सकता है। விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். वो आदमी चिल्ला रहा है। அந்த மனிதன் கதறினான். 24 पद को पढ़िएगा, 24ஆம் வசனத்தை பாருங்கள். वहां पर लिखा है, அங்கே இருக்கிறது, बालक के पिता तुरंत गिड़गिड़ा कर कहा, பிள்ளையின் தகப்பன் அவன் உடனே கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான், हे प्रभु, ஆண்டவரே, मैं विश्वास करता तो हूं, நான் உண்மையிலேயே விசுவாசிக்கிறவன் தான்.
लेकिन मेरा अविश्वास जो है, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் मेरे अंदर का विश्वास को खा बैठता, எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை விழுங்குகிறது. इसलिए मेरे अविश्वास के लिए कोई उपाय कर. ஆகையினாலே என்னுடைய அவிசுவாசத்துக்கு ஏதாவது செய்து விடுமையா. शायद आप इसी प्रकार के व्यक्ति जैसा होंगे. ஒருவேளை நீங்கள் இந்த மனிதனை போலவே இங்கே அமர்ந்திருக்கலாம். विश्वास तो करता हूँ, விசுவாசிக்கிறவன் நான் விசுவாசிக்கிறேனே, विश्वास करता हूँ, நான் விசுவாசிக்கிறேன். परंतु मेरा अविश्वास उससे बड़ा है, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் அதையோடு மேலோங்கி இருக்கிறது, उससे बड़ा है. அது பெரிதா இருக்கிறது. ध्यान से सुनिए, நன்றாய் கவனியுங்கள். हमारा विश्वास कमजोर क्यों होता है? ஏன் நம்முடைய விசுவாசம் பலவீனப்படுகிறது? 12 लोगों को मूसा ने भेजा था कानान को भेद लाने के लिए. 12 பேரை இந்த மோசே என்பவன் அனுப்பி வைத்தான் கானானை வேவு பார்ப்பதற்காக. वहां जाके वे देख करके लौट आए. அங்கே போய் அவர்கள் பார்த்துவிட்டு திரும்பி வந்தார்கள். गिनती की किताब 13 और 14 अध्याय का पढ़िएगा. என்னாகமம் நீங்கள் 13 14 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். समय नहीं होने के चलते मैं केवल अध्याय का बतला रहा हूं. நான் நேரம் போதாதனால வெறுமனே அத்தியாயத்தின் நம்பர்களை மாத்திரம் சொல்லி விடுகிறேன். गिनती की किताब 13 अध्याय में என்னாகமம் 13 அதிகாரத்திலே जब वे लोग जाके लौटे थे, அவர்கள் போய் பார்த்து திரும்பினார்கள். 10 लोगों ने कहा बहुत सुंदर देश तो है, 10 பேர் சொன்னார்கள் மிக அருமையான தேசம் அது, उसका फल इतना बड़ा बड़ा भी है, அதனுடைய கனிகள் எல்லாம் பெரிய பெரிய கனிகள், जरूर दूध और मधु बहता है, அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் அது. परंतु ஆனால் वहां के लोग राक्षस है, அங்க இருக்கிற ஜனம் ராட்சச ஜனம், हमारे पास ताकत नहीं है, எங்களிடத்துல பலன் இல்லை, हम अपनी दृष्टि में टिट्टी के समान थे. நாங்கள் எங்களுடைய பார்வையிலே வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். 32 और 33 पद को पढ़िएगा. 32 33 वचनங்களை வாசித்து गिनती के பாருங்கள். 13वां अध्याय का 32 और 33 को पढ़िएगा. என்னாகமம் 13 அதிகாரம் 32 33 वचनங்கள். वहां पर वे कहते हैं, அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், उन्होंने इस्राएलियों के सामने उस देश के जिसका भेद उन्होंने लिया था कहकर निंदा भी की कि वो देश जिसका भेद लेने के लिए हम गए थे ऐसा है जो अपने निवासियों से निगल जाता है, और जितने पुरुष हमने उसमें देखे वे सब के सब बड़े डील डोल के हैं. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிரவியானிய ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சசரையும் கண்டோம். எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். हम अपनी दृष्टि में तो उनके सामने टिट्ठे के समान दिखाई पड़ते थे. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். अपने दृष्टि में, எங்கள் பார்வைக்கு, उनके दृष्टि में तो बात नहीं की बात है, அவனுடைய பார்வையில அது அடுத்த விஷயம். लेकिन हम अपने को देखते हैं, நான் எங்களை ஒப்பிடுகிறோம், हमारे ताकत को देखते हैं, எங்கள் சக்தியை பார்க்கிறோம், हमारे सामने के समस्या को देखते हैं, எங்கள் முன்பு இருக்கிற பிரச்சனை மலையை हमारे பார்க்கிறோம், सामने के चुनौती को देखते हैं, நாங்கள் விடுகிற சவாலை பார்க்கிறோம், फिर अपने को देखते हैं. எங்களை பார்க்கிறோம். हमारे पास ताकत नहीं है, எங்களிடத்துல சக்தியே हमारे இல்லை, पास बल नहीं है. பலன் இல்லை. एक जन नहीं 10 जन यही बात कर ஒரு रहे हैं. மனுஷன் இல்ல 10 பேர் அப்படித்தான் சொன்னாங்க. यारो इस सुबह के आराधना में शायद आप डरते होंगे, பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனையில ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், आप कांपते होंगे, அல்லது நடுங்கிக் கொண்டிருக்கலாம், आपके सामने के चुनौती बहुत बड़ा दिखाई पड़ता होगा, உங்களுக்கு முன்பு இருக்கிற சவால் பெரியதா இருக்கலாம். लेकिन 2 जन उनका पर बोल रहे थे. ஆனால் அங்கே 2 பேர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். क्या कह रहे थे? என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? परमेश्वर हमारे साथ है, தேவன் நம்மோடு இருக்கிறார், परमेश्वर का वायदा हमारे साथ है, தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மோடு இருக்கிறது. और हमने एक और बात को देखा. இன்னொரு காரியத்தையும் நாங்கள் கண்டோம். क्या बात को देखा? அது என்னத்தை கண்டோம்? उनको रक्षा करने के छाया मिट गया. அவர்கள் மேலே இருந்த பாதுகாப்பின் நிழல் அகன்று போயிற்று. Faith looks beyond and intrude into the enemy's camp also. ये विश्वास जो है पूरे सीमा से पार होके देखने लायक शक्ति पाता है, और जहां उस शत्रु की सेना है वहां भीतर घुस के देखता है. शत्रु के बीच में की विचार को कालेब देख रहा, यहोशू
देख रहा है। சத்துருவுக்கு உள்ளே இருக்கிற அந்த ரகசியம், அவனுக்குள்ளே மறைந்து கிடக்கிற இல்லாமை, அதை காலேபும் இந்த யோசேப்பும் கண்டார்கள். 10 लोगों ने अपनी ताकत को देखा, 10 பேர் கண்டது தன்னுடைய பலத்தை. परंतु 2 लोगों ने शत्रुओं की स्थिति को देखा। ஆனால் 2 பேர் சத்துருவின் உண்மை நிலையை கண்டார்கள். 10 लोगों ने अपने कमजोरी को देखा, 10 பேர்கள் தன்னுடைய பலவீனத்தை கண்டார்கள். लेकिन 2 जन ने ஆனால் 2 பேரோ अपने पीछे जो खड़ा है उस परमेश्वर को देखा। தனக்கு பின்னால நிற்கிற அந்த தேவனை கண்டார்கள். इसलिए वे चिल्ला के कहते थे, ஆகையினாலே அவர்கள் சத்தம் போட்டு சொன்னார்கள், आराम से जीतेंगे, அவர்கள் எளிதில் வென்று விடலாம், आराम से जीतेंगे, எளிதாய் வென்று விடலாம், आराम से जीत पाएंगे, எளிதாய் வென்று விடலாம், देश हमारा होगा ही। தேசம் நம்முடையதாய் மாறப் போகிறது. अपना दृष्टिकोण में आप कैसे देखते हैं? உங்கள் கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கிறது எப்படி? अपने को कैसा देखते हैं? உங்களை உங்கள் கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்கிறீர்கள்? अपने को टिट्टी जैसा देखते हैं உங்களை வெட்டுக்குழிகளை போலவா, या कालेब जैसा वे हमारे लिए खाना ठहरेंगे, அல்லது காலேபை போல அவர்கள் நமக்கு இரையாவார்கள், वो हमारे लिए रोटी बनेंगे, அவர்கள் நமக்கு அப்பங்களாவார்கள்? हम हारेंगे नहीं। நாம் தோல்வி அடைய மாட்டோம். विश्वास जो है मुमकिन जो नहीं है उन बातों को देख के हंसता है। இந்த விசுவாசம் இருக்கிறதே, சாத்தியமாகாத, நடக்க போறது ஒண்ணுமே கிடையாது, அந்த காரியத்தை கண்டு சிரித்துக் கொண்டிருக்கும். तेरे बल से मैं सेना में प्रवेश कर सकता हूं, உம்முடைய பலத்தினாலே சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். तेरे बल से मैं सेना में अकेले पहुंच सकता हूं, உம்முடைய பலத்தினாலே சேனைக்குள்ளே தன்னந்தனியாய் போவேன். इस सुबह के समय आपके सामने की चुनौती कुछ भी क्यों न हो, காலை வேளையிலே உங்களுக்கு முன்பதாக இருக்கிற என்ன ஒரு சேலஞ்சா இருந்தாலும் சரி, रुकावट कुछ भी क्यों न हो, என்னவா இருந்தாலும் சரி, आपको भय दिलाने वाला कुछ भी क्यों न हो, உங்களை பயமுறுத்துகிற விஷயம் என்னவா இருந்தாலும் சரி, आपके सामने की बातों से आप बिल्कुल काम बैठे होंगे। உங்களுக்கு முன்பதாக எழுந்து நிற்கிற காரியங்களை கண்டு நடுங்கி இருக்கலாம். प्रभु से कहिएगा, ஆனால் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, आप मेरे पीठ में हैं, ஆண்டவரே எனக்கு பின்னாலே நீங்க இருக்கீங்க, आप मुझे थाम रहे हैं, என்னை நீங்கள் தாங்கி பிடிக்கிறீங்க. तेरे बल से मैं आगे बढ़ने की ताकत रखता உம்முடைய हूं, பலத்தினாலே முன்னேற பலனுடையவன் நான். तेरा दिया हुआ वचन को तू पूरा करने के लिए ताकत रखता हूं। உம்மாலே கொடுக்கப்பட்ட வசனத்தை நிறைவேற்ற நீர் வல்லமையுடையவர். आइए हम सिर झुकाएं। நாம் தலைகளை தாழ்த்தலாமா?